உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு எதுன்னு பத்தி கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு ஆலமரத்தை பத்தி. இதை ஏன் நாம பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியில நடக்கிற உட்கட்சி அரசியல் மற்றும் பல தோல்விகள் அந்த கட்சியோட தொண்டர்களையும் அந்த கட்சியோட நிர்வாகிகளையும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நாம சொல்லணும். அதை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால துவங்கப்பட்ட இந்த இயக்கமானது மக்களுக்கு பெரும் அளவுல உதவி செஞ்சதுன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டோட மூலை முடுக்குல இருக்கிற 50 வயதை கடந்த யார்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் எம்ஜிஆரை பத்தியோ அல்லது மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா பத்தி அவர்களையோ 10 வார்த்தைகள் நல்லது சொன்னாங்கன்னா ஒரே ஒண்ணுதான் கெட்டதா சொல்ல முடியும். அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குறிப்பா ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கான பாதுகாப்பு. அது என்ன மக்களுக்கான பாதுகாப்புன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் சுதந்திரமா எல்லா இடத்துலயும் நடமாட முடியும். பெருமளவுல ரவுடிகளாலேயோ திருட்டு பயமோ கொலை பயமோ இருக்காதுன்றது பொதுமக்களோட ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தொடர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் தொடர்ந்துட்டு தான் இருந்தாங்க 2021 வரைக்கும். ஆனா கடந்த 2021 இருந்து 26 வரைக்கும் இப்ப நடக்க போற அரசுல என்ன நடக்க போகுதுன்றத பத்தியும் கடந்த ஆட்சியில என்ன நடந்துச்சுன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இந்த வாட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால ஆட்சி அமைக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மக்கள் கிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான மதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன மதிப்புன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 வருஷமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் 2016 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு அவங்க மறைவுக்கு அப்புறமா 2016 அவங்க மறைவுக்கு அப்புறமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பெரும் குழப்பம் நிலவுச்சு. அது இந்த தமிழக ஊடகங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் தீனியா அமைஞ்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அன்றைய தற்காலிக முதல்வரா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீழ்ச்சி என்பது ஓ பன்னீர்செல்வத்திடம் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 53 அரசியல் வாழ்க்கையில 53 வருட அரசியல் வாழ்க்கையில எந்த ஒரு தேசிய கட்சிகிட்டையும் போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு உதவி பண்ணுங்க நின்னதே கிடையாது. ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட போய் நின்னார். அதிலும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியின் நன்மையை மட்டுமே விரும்பி தமிழகத்துல நான் வேலை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற குருமூர்த்தி ஐயா கிட்ட போய் நின்னார். அதன் பின்னர் குருமூர்த்தி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை என்ன சொன்னாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் முதல்வரா பதவியேற்கிறதா வாய்ப்பு இருந்து அது நழுவி போய் எடப்பாடி அவர்கள் பதவியேற்றாரு. அதுக்கப்புறம் 4.5 ஆண்டுகள் இன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்துரும், நாளைக்கு ஆட்சி கவிழ்ந்துரும், அடுத்த அமாவாசையில ஆட்சி முடிஞ்சிரும், இந்த அமாவாசையில ஆட்சி முடிஞ்சிரும்னு அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்காத நாளே கிடையாது. ஆனா சிறப்பா ஆட்சியை முடிச்சு தேர்தலையும் சந்திச்சாங்க. இதுல என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்துதான் ஆரம்பிக்கும். 2017 இருந்து எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு தினமும் தமிழ்நாட்டோட செய்தி ஊடகங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்காம அவங்க செய்தி ஊடகங்களை மூடனதா வரலாறே கிடையாது. எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி ஏற்ற உடனே திரும்பவும் ஒரு பிளவு ஏற்பட்டது. இன்றைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறினாரு. அவர் கூட சேர்ந்து 18 எம்எல்ஏக்கள் வெளியே போனாங்க. 2019 அதுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அதுல 11 தொகுதிகளை ஜெயிச்சு திரும்ப ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2019 பொது தேர்தலில் ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதியில மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது. அதுக்கும்
பெரும் அளவுல தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் தொகுதி மகன் போட்டியிட்ட போடிநாயக்கன் தொகுதியில மட்டும்தான் அவங்க அன்னைக்கு வெற்றி பெற முடிஞ்சது, தேனி தொகுதியில. இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை தலைமையில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ந்து 2021 வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. 2021 நடந்த பல உள்ளாட்சி எலெக்ஷன்ல தேர்தல்ல பல இடங்கள்ல தோல்வியை தழுவினாலும் சில இடங்கள்ல வெற்றியை பெற்றாங்க. 2021 பொது தேர்தல் இரட்டை தலைமையில தான் தேர்தலை சந்திச்சாங்க. அன்றைய தேர்தல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கை ஓங்கி இருந்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையும் ஓங்கி இருந்தது. தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. ஆனா தேனி மாவட்டத்தை கடந்து வெளியவே வரல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இதுதான் உண்மை. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் பல தோல்விகள், அதை தொடர்ந்து 2024 பாராளுமன்றத்திலையும் தேர்தலையும் தோல்வி, இன்னைக்கு 2026 தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சிருக்காங்க. அது உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத தோல்வியும் கிடையாது, அதி உயரமான வெற்றியும் பார்த்திருக்கு. இப்போ இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொண்டர்கள் கீழே சோர்வடைஞ்சிருக்காங்கன்றதையும் தாண்டி பொதுமக்கள் கிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள், அவங்களோட தேர்தல் அறிக்கைகளை முழுமையா கொண்டு போய் சேர்க்கலன்றதுதான் உண்மையான விஷயம். தோல்வி நிரந்தரம் அல்ல, வெற்றியும் நிரந்தரம் அல்ல. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது? 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல 3வது ஒரு பெரிய கட்சியா இவ்வளவு எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றது கிடையாது. அதையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இதுல சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வாங்கன்னு சராசரி ஒரு தொண்டன் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஆட்சியும் அதிகாரமும் இருந்தா மட்டும்தான் கூட இருப்பாங்கன்றதுக்கு இது மிக சிறந்த உதாரணம். இன்னைக்கு அவங்க வெற்றி பெற்ற 47 பேர்ல 25 பேர் வெளியே போயிட்டாங்க, தனி ஒரு பிரிவா செயல்படுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சரவையில இடம்பெறுவோம், நாங்க ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கிறோம்னு சொன்னாங்க. வெக்கமே இல்லாம தன்கிட்ட உதவியே கேட்காத ஒரு கட்சிக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன்னு போய் நின்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியும் அவங்கள மதிக்கல. இப்போ திரும்பவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகுது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நிறைய செய்ய வேண்டி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் சொல்றேன், பழைய கட்டமைப்புகளை மீண்டும் மீள் உருவாக்கம் செய்ய வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இளைஞர் இளம்பெண் பாசறைய மீண்டும் முன்னெடுக்கணும். எம்ஜிஆர் பாசறை, ஜெயலலிதா பாசறை, இப்படி பல சிறு சிறு குழுக்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாங்க. அவங்கள நிறைய பேர் சோர்வடைஞ்சு கட்சியிலிருந்து வெளியேறி அந்த பொறுப்புகள்லாம் இருக்கா, அந்த கட்டமைப்புகள்லாம் இருக்கா அப்படின்றது இப்ப தெரியல. அத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீள் உருவாக்கம் செய்யணும். ஒவ்வொரு நிர்வாகியையும் தனித்தனியா சந்திச்சு அவர்கள் மாவட்டத்துல அவர்களோட பொறுப்புகள்ல உழைக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணும். அவர்களை சுத்தி ஒரு குழுக்களை உருவாக்கணும். அது மகளிர் குழுக்களா இருக்கலாம், தொழிலாளர் குழுக்களா இருக்கலாம், அல்லது கட்டமைப்பு சாராத தொழில இருக்கிற வேலை செய்யறவங்களா இருக்கலாம். எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்தையும் கண்காணிக்கணும். அந்த மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்யணும். இதை செஞ்சாங்கன்னா திரும்பவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட நம்பிக்கை. மீண்டும் எழுமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கேட்டீங்கன்னா, மக்களால முடியும், அவர்களோட தொண்டர்களால முடியும். அதை முடியுமா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவுதான் பண்ணணும். தொடர்ந்து தோல்வியையும் பத்தி விசாரிக்கணும், அதுக்கான காரணங்களை தேடணும், அதுக்கான வெற்றி வழிகளையும் உருவாக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இப்ப நம்ம பதில் சொல்ல முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னமும் பாரதிய ஜனதா கூட்டணியில தான் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தமிழகத்துல நடக்கிற தமிழக மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து குரல் கொடுக்கணும். முக்கியமா சொல்லணும்னா சாலையில இறங்கி போராடணும், மக்கள் மனசுல மீண்டும் இடம்பெறணும். தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்றத மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கணும்.
இந்த செய்கைலாம் நடந்ததுன்னா மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்ன்றது மட்டும்தான் நம்மளோட ஒரே எதிர்பார்ப்பு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரணத்தை கொண்டும் துவண்டு போகாம உங்க கழகத்துக்காக நீங்க உறுதியா உழைக்கணும். ஒவ்வொரு உறுப்பினரா மீண்டும் மீண்டும் சேருங்க. சும்மா இன்னும் 2 கோடி உறுப்பினர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் சொல்லாம அத்தனை உறுப்பினர்களும் நம்ம கட்சியில தான் இருக்காங்களா, அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புதுசா உழைக்கிற அத்தனை பேருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழும். வாழ்த்துக்கள். வெற்றியோட தொடருங்க. வருகிற 2027க்கான உள்ளாட்சி எலெக்ஷன்ல கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க. அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.